தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பது இல்லை. எஸ், தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். He has shown everlasting love upon us. அவர் நம்ம மீது அக்கறையா இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏன்னா இந்த காலகட்டத்துல இதெல்லாம் இருக்கிறதே இல்லை. இந்த காலகட்டத்துல இந்த நாட்கள்ல இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப நம்மளாலே சில நேரம் அக்கறை காட்ட முடியறது இல்லை. நம்மளே தவறு விடுகிறோம். ஆனா நமக்காக ஒரு இயேசு, ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை பத்தி யோசித்து கொண்டே இருக்கிறார். நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார். அவரை நம்பி தைரியமா வரலாம். அவரை நம்பி தாராளமா வரலாம். எஸ், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். அவரை நம்பி வரும்போது ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்தாலும் அவர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிறார். எஸ், அதான் அவருடைய மகிமை உங்கள்கிட்ட காட்டுவதற்காக. நீங்க கேட்கறதுக்கு அதிகமாய் அவர் தருகிறவர். நீங்க ஒண்ணு கேட்க போவீங்க, அவர் மூணா உங்களுக்கு தருவார். அவ்வளவு நல்ல அப்பா. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. எல் எல்லோகே எல் எல்லோகே எல் எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்னேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். போன வருஷம் காயப்பட்டு நின்னோம். ஏன் இன்னைக்கு 2வது நாள், இன்னைக்கு கூட சூழ்நிலை மாறாம கூட இருந்திருக்கலாம். காயப்பட்டு நின்னோம், கண்ணீரில் சென்றோம், கலங்கின எனக்காக. யாருமே இல்லை, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை யார் உயர்த்துவா, என்னை யார் தூக்குவா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்காக உள்ள இறங்குற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அதான் இயேசு கிறிஸ்து. காயப்பட்டு நின்னேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். இதுதான் இயேசு. இழந்திட்ட யாவையும் உங்களுக்கு திரும்ப தருகிற இயேசு. வேத வசனம் சொல்லுகிறது, யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நீங்க அதை படிச்சீங்கன்னா 4 விதமான புழுக்களை பத்தி பேசுது. 4 விதமான புழுக்கள். அந்த புழுக்கள் அது வெட்டிக்கிளிகள், புழுக்கள் வெட்டிக்கிளிகள் பத்தி பேசுது. அது 4 திசையிலையும் ஒரு விதத்திலையும் அள்ளிட்டு போயிடுச்சான். ஆனா தேவன் ப்ராமிஸ் பண்றாரு, யாராலையும் செய்ய முடியாதது தேவன் சார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க இழந்திட்ட காலத்தை திரும்ப தருகிற தேவன், இழந்திட்ட பிசினஸை தருகிறவர், இழந்திட்ட செல்வத்தை திரும்ப தருகிறவர். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், சரியா, உங்க உசுறு போயிருக்க வேண்டியது. ஆனா உங்க உசுறு தப்பிச்சு எது போச்சுன்னா காசு போயிருக்கும். உங்க உசுறு தப்பிச்சு, உங்க ஆத்மா தப்பிச்சு, உங்க நேரம் போயிருக்கும். எது முக்கியம்? உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டா உயிர் தான் சாமி முக்கியம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க இருந்தீங்கன்னா காலத்தை திருப்பி கொடுத்துருவாரு அவர் உங்க கையில. நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இழந்து போன செல்வத்தை திரும்பி கொடுத்துருவாரு. நீங்க இருந்தீங்கன்னா இழந்து போன உங்க வீடை திரும்பி கொடுத்துருவாரு. நீங்க இல்லைன்னா எதை எடுத்துட்டு திருப்பி தருவார்? யார்கிட்ட தருவார்?
மறந்துடக்கூடாது. அதனால பயப்படாதீங்க. ஐயோ காசு போயிடுச்சே, ஐயோ வீடு போயிடுச்சே, ஐயோ கார் போயிடுச்சே, ஐயோ வேலை போயிடுச்சே. நோ, நீங்க உயிரோடு இருக்கீங்களே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க உயிரோடு இருக்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தேவன் அதான் நம்ம மத்தியில செய்யறாரு. எஸ், உங்க ஆத்மாவை அவர் ரட்சித்துக் கொண்டார். இழந்திட்ட யாவையும் திரும்ப தருகிற தேவன் அவர். யூ வில் ரிசீவ் எவ்ரிதிங் தட் இஸ் பீன் லாஸ்ட். ஆமா, தட் இஸ் த வேர்ட் தட் தி லார்ட் இஸ் சேயிங். எதுவுமே கிறிஸ்துவுக்குள் தொலைத்தது என்பது இல்லவே இல்லை. காலத்தை தொலைத்தவன் ஏமாந்து போகிறான் உலகத்துல இருக்க சொல்றாங்க. எங்க அப்பா அப்படிதான் என்ன சொன்னாரு, நீ என்ன வயசாயிட்டே இருக்கு, நீ என்னைக்கு வேலைக்கு போய் சேர்றது, உனக்கு முன்னாடி படிச்சவங்க வேலை செஞ்சா நீனு வேலை செய்யல அப்படின்னாரு. ஓகே, அப்படிதான் சொன்னாரு. நான் அப்ப கூட சொன்னேன், நான் நான் என்ன சொன்னேன்னா, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன். I I believe in Jesus Christ. Therefore I will not go waste அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட அடி வாங்கினேன். நான் இழந்துட்ட திரும்ப பெறுவேன். நான் இழந்ததை திரும்ப பெறுவேன். நான் வீணா போக மாட்டேன் அப்படி சொன்னேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. நான் உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தயவென்னை கைவிடல. பெருங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல் எல்லோகேஎல் எல்லோகேஎல் எல்லோகே உம்மை துதிப்பேன். தேங்க்யூ ஃபாதர். காயப்பட்டு நின்னேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்னேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே எல் எல்லோகே எல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஆவியானவர் நம்ம பிரேயர் குரூப்புக்காக சொன்ன வார்த்தை இது. நீங்க நிறைய பேர் வரல, பட் தட்ஸ் ஓகே. அடுத்தடுத்த வாரங்கள்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ண. ஆவியானவர் சொன்னா, இனிமேட்டு உன் வாழ்க்கையில வெறுமையே இருக்காது. There will be no emptiness. வெறுமை என்பது உங்க வாழ்க்கையில இருக்காது. There will be no barrenness. barrennessனா என்ன? குழந்தை பெற்க முடியாது, அது மலட்டுத்தனம் இல்லையா, மலடி. அப்படி குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படி இல்லாத ஒரு இடம், அதான் பேரன்னஸ். டெசார்டிக்கல் லைஃப் அப்படின்னா என்னது? பாலைவனத்து. அது உன் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா நிறைவான ஆவியானவர். வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது என்னவாகும்? மறைந்து போகும், விழுங்கப்படும். இயேசுவின் மரணம் தான் நிறைவானது. அது வந்தோடனே அந்த மரணத்தை அது விழுங்கிடுச்சு. ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்த மரணத்தை விழுங்கினது. சிலுவையில இயேசு தொங்கினார், வெண்கல சர்ப்பம் போல தொங்க. அதே இயேசு கிறிஸ்து இந்த சர்ப்பத்தை விழுங்கி, மரணத்தை விழுங்கி ஜெய கொடியை. தட் இஸ் மை ஜீசஸ். அவர் சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில பீர்ஷபால இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகள் மேலும் என்ன சொல்றாரு?
There is no emptiness. காலியான இடமே இல்லை. எல்லாத்தையும் நிரப்புகிற தேவன். He is the one who inhabits or possess or fills. நிறைய வார்த்தை சொல்றேன். இன்ஹாபிட்ஸ்னா என்னன்னா குடியேறுவது. இன்ஹாபிட்ஸ். அப்புறம் என்ன சொன்ன? நிரப்புவது, அதான் ஃபில்லிங். காலியான இடமே இருக்காது, எல்லாம் ஃபில் பண்ணப்படும். அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். காலியான இடம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் காலியான இடங்கள் இருக்கின்றது. எனக்கு வந்து 2 பசங்க, பொம்பளை பிள்ளை இல்லை. ஸோ அது காலியான இடம். யாருக்கு தெரியும்? எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும். சில பேருக்கு பிள்ளை இருந்து இறந்து போயிருப்பாங்க, பிள்ளை திருப்பி கிடைக்கும். காலியான இடம். வீடு இருந்திருக்கும், ஆனா இப்ப இல்லாம இருக்கும். வீடு கிடைக்கும். கார் இருந்திருக்கும், கார் இல்லாம இருக்கும். கார் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் காலியான இடங்கள். நமக்குள்ள இறக்க குணமே இல்லை. இறக்க குணம் வரும். பரிசுத்தம் இல்ல, பரிசுத்தம் வரும். என்னால சரியா வசனத்தை புரிஞ்சு கொள்ள முடியல, அது காலியான இடம். அது வருது இந்த வருஷத்துல. எஸ், அதுதான் வேத வசனம் சொல்லுது. இனிமேட்டு என்கிட்ட இது இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னால புரிஞ்சு கொள்ள முடியல, இல்ல, உன்னால புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்? ஏன்னா தேவ ஆவியானவர், புரிந்து கொள்கிற என்ற ஆவியானவர் உங்களுக்குள்ளார இறங்குறார். There is a spirit of understanding. எஸ் பிரதர், என்னால பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னா அந்த பொறுமையின் ஆவி இறங்குவார். தட் இஸ் வாட் இந்த வருடத்துக்கு ஆன வாக்கு தத்தம், இயர் ஆஃப் இன்ஹாபிடேஷன். அதான் நான் வந்து ஏசாயா 44 எசேக்கியேல் புஸ்தகம் 36 எழுதியிருக்கேன். அப்போ இப்போ வசனம் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, வசனம் ஏசாயா 44 எசேக்கியேல் புஸ்தகம் 36 அதிகாரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, எருசலேமே, எருசலேம் நகரத்தை பார்த்து பேசுறாரு. யாரு? தேவ ஆவியானவர். இப்ப நீ காலியா இருக்கிற. ஏன் காலியா இருக்கிற? ஏன்னா நெபுகாத்நேசர் வந்தாரு, உன்னை அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ எருசலேம் ஆலயமே இடிக்கப்பட்டுச்சு, அம்புட்டு பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒருத்தவனும் இல்லை. அது என்னது? டெசார்டிக்கல் லைஃப். அப்படின்னா டெசர்ட் மாதிரி இருக்குது, பேரனா இருக்குது, எம்டியா இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நீ அப்படி இருக்கிற, ஆனா உன்னை நான் நிரப்புவேன் அப்படின்னு தேவ ஆவியானவர் யாரை பார்த்து சொல்றாரு? எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார். என் நகரம் இடிக்கப்பட்டுச்சு, நான் என் நகரத்தை திருப்பி கட்டுவேன் அப்படிங்கிறார். ஸோ அப்ப நான் நகரம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வருகிற நாட்கள்ல நான் விவரிச்சு சொல்றேன். ஆனா ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்றேன். இடிந்து போனது எல்லாம் திரும்பி எடுத்து கட்டப்படும். பிசாசானவன் எதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து இடிச்சானோ, எதெல்லாம் திருடினானோ, எதெல்லாம் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணானோ, உங்க ஃபேமிலி லைஃப், அதெல்லாம் தேவன் அதை திரும்பி எடுத்து கட்டி பூர்வத்தை பார்க்கிலும், முன்னாடி இருந்ததை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் இன்னும் மகிமையாய் இருக்கிறது. So there will be more glory this year. அதான குளோரிக்குள்ளார எப்படி நீங்க நுழைய முடியும்? மகிமையான நாட்களுக்குள்ளார எப்படி நுழைய முடியும்னா, குடியேறணும், பொசஸ் பண்ணும். பொசஸ்னா என்ன சொல்றது? அவங்க ரொம்ப பொசசிவா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பொசசிவா இருக்கிறாங்கன்னா என்ன? எனக்கு தான் வேணும், பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே இருப்பாங்க. அதுதான் வந்து பொசசிவ். ஆனா அது வந்து என்னன்னா பொசஷன். பொசஷன்னா இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய நிலம், இது என்னுடைய தண்ணீர், இது என்னுடைய நீர் வளம். அதுக்கு பேர் தான் பொசஷன். இஸ்ரவேல் தேசத்தை இங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க, அவங்கள கானான் தேசத்தை பிடிக்கும்படி செய்தார்.
அதை சுதந்தரித்து கொள்ளும்படி செய்யற, அதுக்கு பேர் தான் பொசஷன். சோ அதுதான் வேத வசனம் நம்ம மேல இந்த வாட்டி ஆவியானவர் பேசுறார். என்னன்னா, நீங்கள் இதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். குடியேற்றம், இன்ஹாபிடேஷன். இன்ஹாபிடேஷன்னா யாருமே இல்லாத ஊர்ல யாருக்குடா டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற இடத்துல நீங்க அந்த இடத்துல கால் வச்சேன்னா உடனே எல்லாரும் வர்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நீங்க போற வரைக்கும் அந்த டீ கடையில யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க போன உடனே டீ கடையில நிறைய பேர் கும்னு வருவாங்க. இல்ல நீங்க கடைக்கு போற வரைக்கும் கடையில யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க போன உடனே சக்கு சக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குதா? எஸ், எனக்கு இருக்கு. நிறைய தடவை நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அது பேர் தான் இன்ஹாபிடேஷன். நீங்க அது பேர் தான். நீங்க இது வரைக்கும் யாருமே போயிருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு இடத்த அது வாங்கின உடனே அந்த இடமே செம்மையாயிடும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் பின்னாடியே வருது. உங்க பின்னாடி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது. உங்க முன்னாடி ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கு. உங்க சைட்ல ஆசீர்வாதம் வருது. உங்கள நீங்க தூங்கும் பொழுது ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார், ஐடியாஸ் கொடுப்பார். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க வாங்கிட்டாங்கப்பா வீடு, அதனால எல்லாரும் அந்த ஏரியால வீடு வாங்க. அது வரைக்கும் அந்த அந்த ஏரியாவே பாப்புலராகவே இருக்கு. டக்குன்னு அந்த ஏரியா பாப்புலர் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்ஹாபிடேஷன். இன்ஹாபிடேஷன். திஸ் இஸ் a year of inhabitation. தேவன் உங்களை மறுபடியும் குடியேற செய்வார். இன்னைக்கு வெறும் வாக்குத்தத்தத்தை தான் பேசுறேன், ஆசீர்வாதங்களை பேசுறேன். அடுத்த வாரங்கள்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சீக்கிரமா வந்தவங்களுக்காக, இப்பயும் சீக்கிரமா வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கரெக்டாக தானே சொல்றேன்? ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எல்லாம் நல்லா கேக் வெட்டி சந்தோஷமா ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு நம்புறேன். பிரியாணி சாப்பிட்டு அவங்கவுங்க என்னென்ன சாப்பிட முடியுமோ சாப்பிட்டீங்கன்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்தீங்கன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அதோட முக்கியம் தேவனுடைய வார்த்தையை வாங்கியிருப்பீங்கன்னு நம்புறேன் உங்க பர்சனல் லைஃபுக்கும். எஸ். ஸோ எஸ், இந்த ஆவியானவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்ல, பீர் ஷெவா குரூப்புக்கு இந்த வசனத்தை பேச சொன்னாரு. மறுபடியும் நீங்கள் குடியேறுவீர்கள். எருசலேமே, மறுபடியும் நீ குடியேறுவாய். யூ வில் இன்ஹாபிட் அண்ட் யூ வில் பொசஸ், யூ வில் பி ஃபில்ட். ஓகே, இது புதிய ஏற்பாட்டில் ஆக்சுவலாக நான் இது சொல்லித்தரணும்னு நினைச்சேன். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்ம எல்லாருமே என்னன்னா புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டினா என்ன பொருள்னா, நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய மாம்ச மனிதன், அதான் நம்மளுடைய ஃப்ளஷ், கை கால்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மாம்சமான மனிதன், ஆத்துமா அப்படின்ற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்துச்சு. மூணாவதா ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்த்தார். அதுதான் ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய மனிதன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவனுக்கு தான் எல்லாமே தெரியும். அவனுக்குள்ளதான் நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு. அந்த பிளெஸிங்ஸை தான் இந்த சைடு வெளில எடுத்துட்டு வரணும். புரியுதுங்களா? அதான் கிணத்துக்கு அடியில இருக்க தண்ணி மாதிரி. அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். அவன்கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அவன்கிட்ட தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்குது. அது அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். ஆனா அது யாரு செய்வார்னா நம்ம மனசுதான் செய்யும். இப்ப அந்த மனசுதான் பெரிய பஞ்சாயத்து பண்ணினே இருக்குது. ஓகே, குரங்கெல்லாம் ஒரு காலத்துல ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் பிடிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல பெரிய வெயிட்டான கண்ணாடி ஜாடி எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள எல்லாம் அங்கங்க வச்சிருவாங்களாம். காட்டை சுத்தி இருக்கிற வீட்டுல எல்லாம் அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளார கடலையை வச்சிருவாங்களாம். கடலையை வச்சுட்டு இந்த குரங்கு ரொம்ப பிடிக்கும். வேகமா கையை உள்ள விட்டு கடலையை எடுக்குமா. அதுக்கு ஆசை, எடுக்கும். எடுத்தா இப்ப கண்ணாடி சாடியில அதெல்லாம் கை மாட்டிக்கும். அது விட்டா, கடலையை விட்டா கை ஃப்ரீ ஆயிடும். ஆனா கடலையை விட மனசு இருக்காது. அதனால அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஜாடியை தூக்கிட்டு நடக்க முடியாம மாட்டிக்கும். ஓகே,
இது மாதிரிதான் பல பேரு என்னன்னா அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா இனிமே நிறைய விஷயத்துல மாட்டிக்கு நிக்குது. விட மனசு இல்ல. விட்டா ஆவிக்குரிய மனுஷன் உள்ள வந்துருவான். ஆனா அது விட மாட்டேங்குது. விடாம அப்படியே சுத்திக்கிட்டு தெரியுது. ஓகே, சரிங்களா? மறுபடியும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷன் வந்து இந்த சைடு வெளில வர முடியாம அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். ஓகே, அதுதான் குடியேறுது. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்றதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? புதிய ஏற்பாடு, அதாவது நியூ கிரியேஷன், நியூ கவனன்ட், அதான் நம்ம தான். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு டைம், காலம் என்பது கிடையாது. டைம் என்பது கிடையாது நம்ம யாருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வந்து நியூ இயர் கிடையாது. ஓகே, ஸோ நான் நியூ இயர் கிடையாதுன்னா ஐயோ நியூ இயர் செலிப்ரேட் பண்ண தப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. தப்பு ரைட்டுன்றதெல்லாம் இப்போ அந்த அந்த மனசே அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. தப்பு ரைட்டுன்றதை விட கிடையாது. ஏன் கிடையாது? இன்னும் எபேசியர் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் கிறிஸ்து இயேசுக்குள் பரலோகத்திற்கு மேல, பரலோகத்துல இல்ல, பரலோகத்துக்கு மேல கிறிஸ்து இயேசுக்குள் அவருக்குள்ளரே நாம் அமர்ந்திருக்கிறோம். We have been seated in Christ Jesus அப்படின்னு வேதவசனம் போதிக்குது. இயேசு அப்பாவின் வலது புறத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. நம்ம எங்க இருக்கிறோம்னா இயேசுக்குள்ளார இருக்கிறோமா. அப்படின்னா நம்மளும் அப்பாவின் வலது புறத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே என்னன்னா காலத்துக்கு வெளியில இருக்கிறாங்க, நேரத்துக்கு வெளியில இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் காலம் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அப்படின்னா என்ன? நம்மளை வந்து காலம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதை நிறைய பேர் தெரியறது இல்லை. தெரிஞ்சாலும் அதை நம்புறது இல்லை கிறிஸ்துவர்கள் முக்கியமா. ஓகே, அதனால நல்ல காலம் பாக்குறாங்க, ராவு காலம் பாக்குறாங்க, கரெக்டான இதுல கல்யாணம் பண்ணணும், கரெக்டான குழந்தை பிறக்கணும், சர்ச்சுக்கு கரெக்டான டைம்ல வைக்கணும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நியூ இயர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இங்கதான் முக்கியமான விஷயம், இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். There is something called as prophetic seasons and times. தீர்க்க தரிசன காலங்களும் நேரங்களும் நமக்கு உண்டு. அப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னா நீங்க ஜனவரி மாசம் தான் நியூ இயர்ன்றீங்க. ஆனா நீங்க ஆவியானவரோட நடக்கும்போது என்ன பண்ணுவார்னா, நவம்பர்ல இருந்து ப்ராஃபெட்டிக் சீசனை மாத்தி விட்டுருவார். இது தீர்க்க தரிசன காலம், தீர்க்க தரிசனமான நேரம் அப்படின்னு சொல்லிடுவார். இதெல்லாம் நீங்க நடக்கும்போது, ஆவியானவரோடு நடக்கும்போது. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வீட்டுக்கார்ட்ட போயிட்டு ஜனவரி மாசம் சேலை கேட்காம அக்டோபர், நவம்பர்லயே சேலை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்பயே அப்படிதான்றீங்க நிறைய பேரு. ஓகே, பட் தட்ஸ் ஓகே. ஆனா ஆவியானவரோடு நீங்க நடக்கும்போது இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓ அதுக்கேத்த மாதிரி நீங்க அலைன் ஆவீங்க. அலைனுக்கு தமிழ்ல எனக்கு சரியா தெரியாது. அலைன் பண்ணா என்னன்னா, இப்போ கார் ஓட்டிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? ரோட்டுக்குள்ளார அந்த லைனுக்குள்ளார நீ ஓட்டுப்பா, லைனை தாண்டி ஓட்டுனீங்கன்னா கீழே இறங்கிடுவ மண்ணுக்குள்ள, இல்ல இந்த சைடு லைனை தாண்டி எழுத்தாப்புல வண்டியில இடிச்சிருவேன். அதுக்கு பேர் தான் அலைன்மெண்ட். ஸ்டேரிங்கை பிடிச்சி கரெக்டா அலைன்டா ஓட்டு. இப்ப ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, இந்த இந்த காலத்துல நான் இப்படிதான் நடக்க போறேன், நீ அதுக்கேற்ற மாதிரி நீ மாறிக்கோ. இந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஸ்கூல்ல ப்ரேயரு எல்லாரும் ஃபர்ஸ்ட் காலைல 9 மணிக்கு நில்லுங்கப்பா, லைன்ல ஸ்ட்ரெயிட்டா நில்லு, கரெக்டா நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கணும் பார்த்து 1 டிஸ்டன்ஸ்ல நில்லு. அதுதான் அலைன்மெண்ட். அப்படியே வரிசை முன்னாடி இருக்கிற நகர்ந்தானா நீங்களும் பின்னாடி எல்லாரும் நகர்ந்தணும். முன்னாடி ஆவியானவர் நகர்ந்தாருன்னா இந்த சீசனுக்கு நீங்களும் அப்படியே நகர்ந்துடணும். ஸோ முன்னாடி ஆவியானவர் நகர்றதுக்கு பேரு தான் இந்த மாதிரி ப்ராமிஸ் வேர்டு. இந்த ப்ராமிஸ் வேர்டு எனக்கு டிசம்பர் மாசம் கொடுக்கல, நவம்பர் மாசமே கொடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராமிஸ் வேர்ட்லாம் முன்னாடியே ஆவியானவர் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிடு. எஸ், வி ஹாவ் டு அலைன் அவர்ஸ். அந்த மைண்ட் செட்டை மாத்திடு, மனதை மாத்திடு. அதுதான் ரோமர் 12 மறுரூபமாகுங்கள்,
மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இதுதான் அந்த அலைன்மெண்ட். மனசு அப்படியே அலைன் பண்ண, அங்கங்க அலையாகாம அப்படியே அலைன் ஆகி கரெக்டா ஓகே ரைட் இதுக்குள்ளார வந்துடணும். இப்போ குடியேறதை பத்தி படிக்கணும், நகரத்தை பத்தி படிக்கணும். ஸோ அதெல்லாம் படிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இது நம்மளுடைய தெரிஞ்சுக்கிறதுனா நமக்கு என்ன லாபம் இந்த சீசனுக்கு அப்படின்னா, தேவ ஆவியான நமக்குள்ளார செய்ய வேண்டிய வேலையை சுலபமாக்கி தருகிறோம். அது எப்படி? இப்ப அப்பா பிள்ளைய படிக்க வைக்கிறாரு. அப்பா பிள்ளைய படிக்க வைக்கிறாரு. புள்ள அப்படின்னா அப்பாவுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். போட்டு சாதுன்னு தோணும். ஆனா அடிக்க முடியாது. அம்மாவுக்கு அப்படிதான் தோணும், முடியாது. இப்ப அம்மா வீட்டுல காசு சேமிக்கணும்னு நினைக்கிறாரு. வீட்டுக்காரர் செலவு பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும்ல அம்மாவுக்கு. எவ்வளவு சிரமமா இருக்கும். அதான் அலைன்மெண்ட் வேணுங்கிறது. அதான் அதுக்கு தமிழ்ல அண்டர்ஸ்டாண்டிங். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரு சார் அப்படின்னு. அதான் திஸ் இஸ் வாட் இட் இஸ். அப்ப தேவனுடைய ஆவியானவரோட நம்ம அலைன் ஆகுறது, அதுதான் இந்த ப்ராஃபட்டிக் சீசன்ல இந்த வேர்டுல நமக்கு நடக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாதிரி நியூ இயரு அந்த மாதிரி எல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் நம்மள பாதிக்காது. பட் ஆனா வேர்டு, த வேர்ட் வில் ரிலீஸ் a light. அது அந்த வார்த்தை ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். அந்த வெளிச்சம் தான் நமக்கு ஜீவனா இருக்கும். அந்த ஜீவன் தான் நமக்குள்ளார பெரிய அற்புதமான காரியங்களை செய்யும். வேர்ட் ஆக்சுவலா லைட், வேர்ட் அண்ட் லைஃப். தேவன் என்ன சொன்னார்னா வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்றார். கரெக்டா? வேர்ட் ரிலீஸ் பண்ணோடனே வெளிச்சம் உள்ள வருது. வெளிச்சம் உள்ள வந்தோடனே என்ன வருது? அடுத்தது ஃபுல்லா அலைன் ஆகுது. அலைன் ஆனது ஃபுல்லா ஜீவன் உள்ள வருது. ஸோ அதுதான் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். வேர்டு உள்ள வந்த உடனே லைட் வரும், லைட் வந்த உடனே ஜீவன் வரும், ஜீவன் வந்தோடனே அழகாய் மாறிவிடும். எஸ், ஓகே. ஸோ இந்த வருடத்துக்கான வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? போன வருடம் ஞாபகம் தான் தெரியல, யோவேல் 2வது அதிகாரத்துல நான் எடுத்தேன். 20, 21, 22, 23, 24, 25. புதிய எண்ணெய், புதிய திராட்சம், புதிய கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு. உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? வெட்டி கிளிகளும் பச்சை பூச்சிகளும் முட்டுக்கச்சை பூச்சிகளும் வருஷித்த அந்த நாட்களும் சாப்பிட்ட அந்த வருஷங்களையும் நான் உனக்கு திரும்ப தருவேன்னு சொன்னார். இதெல்லாம் போன வருஷம் வாக்குத்தத்தம். அது அப்படியே இந்த வருஷமும் கண்டினியூ ஆகும். அந்த சீசன் முடியாது. உங்கள்கிட்ட அந்த வார்த்தை வேலை செய்யற வரைக்கும் திருப்பி அவர்கிட்ட போகவே போகாது. அது நிச்சயம் நடக்கும். ஸோ என்ன, போன வருஷம் அவர் சொன்னாரு, ஒன்றும் நடக்கல. அது பேசினா அது நிச்சயம் நடந்துட்டு தான் திரும்பி போகும். அதே மாதிரி இந்த வருஷம் கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். அது இந்த ப்ராஃபட்டிக் சீசன்ல வேலை செய்ய தொடங்கும். உங்களை மறுபடியும் இடிந்து போனதெல்லாம் கட்ட வச்சு மறுபடியும் நீங்க குடி ஏறுவீங்க, நீங்க பொசஸ் பண்ணுவீங்க. எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப தரப்படும். அது வரும், அது நிரப்பப்படும். ஸோ அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க எதையுமே தொலைக்கல, எதையுமே தொலைக்கல. காலத்தை கூட நீங்க தொலைக்கல. ஐயோ காலம் டைம் போச்சே, வயசாயிடுச்சே, இந்த அறிவுலாம் எனக்கு 20 வயசுலயே இருந்தா நான் நான் உலகத்தையே திருப்பி போட்டிருப்பேனே, அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். இப்பயும் கர்த்தர் உங்களுக்கு காலத்தை திரும்ப தர விரும்புகிறார். ஓகேவா? நீங்க விசுவாசிச்சா போதும், அது உங்க கையில சேர்த்துரும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க விரும்பி, நீங்க மனசார பேசி, இருதயத்தை நம்பி வாயை திறந்து பேசுறீங்கன்னா அது உங்க கையில அப்படியே இறங்கிடும். ஏன்னா இது விசுவாசத்தின் காலம், இது விசுவாச மார்க்கம். ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், சிலுவையை நீங்க முடிச்சிட்டீங்க, அதனால இழந்த காலத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போதே அது எனக்குள்ள டவுன்லோட் ஆகட்டும், எங்க எங்க குடும்பத்துல டவுன்லோட் ஆகட்டும், பிள்ளைகள் எல்லாம் சரு 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 உங்க காலில் வந்து. ஓகேவா? சரி, ஓகே. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. டெஸ்டிமனி சொல்லிடுவா நானு.
சரி சொல்லிருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம், கேக்குதா? கேக்குது கேக்குது ஒரே சொல்லுங்க. நிமிஷம். கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆ, ஓகே. மம்மிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. ஸோ சென்னையில டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து கேன்சருக்கு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் சென்னையில செக் பண்ணிட்டு இங்க திருச்சியிலயும் இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ்லாம் போட்டிருந்தோம். போட்டுட்டு அப்புறம் பிரதர்ட்டையும் சொல்லியிருந்தேன் நானு. ப்ரேயர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் இங்க நேத்து டெஸ்ட் பண்ணிட்டு அது எதுவும் இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு டெஸ்டிமனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க அக்கா வீட்டோட ரொம்ப வருஷமாவே வந்து நாங்க நெறைய விஷயம் இருக்கும். ஆனா பேசிக்க மாட்டோம் ஓப்பனாவே. நெறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப ஒரு 4, 5 ஒரு 7, 8 வருஷமாவே நெறைய விஷயம் ஓப்பனா பேசிக்காததுனால நெறைய மனக்கசப்புகள்லாம் உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெறையா இருக்கும். நான் ஒண்ணு பண்ணா, எங்க அக்கா ஒண்ணு எடுத்துக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ அப்போ வந்து சார்ல்ஸ் பிரதர்ட்ட இந்த பாயிண்ட் அவருக்கு தெரியும்போது, அவரு எங்க 2 பேரையும் அவங்க அனிதா அவங்க சிஸ்டரோட டெஸ்டிமனி வந்த டைம்ல தான் கரெக்ட்டா அப்போ அ இத பத்தி ஏதோ பேசுனோம். அப்போ வந்து டெஸ்டிமனி கேட்டுட்டு எங்க 2 பேரையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணாங்க. கனெக்ட் பண்ணும்போது வந்து ஆவியானவர் என்ன சொன்னாரோ, அத வந்து வெளிப்பட்டத வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3, 4 விஷயம் பேசியிருந்தோம். ஸோ அந்த அப்படி பேசினதுக்கப்புறம் எங்க அக்காவும் நானும் திரும்பி ஒரு நாள் ஓப்பனா பேசிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து. ஸோ பேசிக்கிட்டோம். நெறைய விஷயம் ஓப்பனா அதுக்கப்புறம் தான் பேசுறோம். ஆ பேசினதுக்கப்புறம் திரும்ப இப்போ இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அவங்க வீட்டுக்கு போய் நாங்க டைரக்ட்டா பேசுற மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்ளோ இயர்ஸ்ல வந்து நாங்க ஓப்பனா பேசிக்கிறோம். ஆ அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனா பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாங்களும் திரும்ப ஒரு நாள் போய் பேசிக்கிறதுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. ப்ளஸ் அவங்களுக்கும் பயம் நாங்க ஏதா பேசிடுவோமோன்னு. பட் வந்து அது எல்லாமே வந்து ஆ சுமூகமா பேசிட்டோம். ப்ளஸ் எனக்கு அடுத்த லெவலுக்கு வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் வந்து அவங்க வீட்டுக்கு போறப்போ வந்து யாருக்காவது ப்ரேயருக்கு சொல்லலாம், ப்ரேயர் பண்ண சொல்லலாமான்னு தோணுச்சு. அதாவது எதுவும் கான்ஃப்ளிக்ட்ல முடியக்கூடாது. யார்ட்டயாவது சொல்லாமான்னு. பட் வந்து எனக்கு வந்து கிடைச்ச லேர்னிங் வந்து இவ்வளோ நாள்ல வந்து என்ன நம்ம வந்து ஒரு ஒரு தடவையும் இப்போ ஒரு சார்ல்ஸ்க்கோ, இல்ல இஸ்ரேலுக்கோ யாருக்கோ கனெக்ட் பண்ணிருந்தோம்னா, நம்ம வந்து காட்ட சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அவர்ட்ட காட்ட சப்மிட் பண்ணிட்டு, நானாவே ப்ரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, அக்காவையும் கன்சோல்லாம் பண்ணல. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாகட்டும். அக்காட்ட தெளிவா சொல்ல வேணாம். வீட்டுக்கு போய் நேரா பார்த்துக்கலாம். அப்படி சொல்லி காட்ட சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அக்கா வீட்டுக்கு. ஸோ அங்க வந்து எல்லாமே பேசிட்டு, பேசிலாம் கரெக்ட்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குள்ளயும் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நியூ இயர் அப்போ எல்லாரும் ஒரே டைம்ல ஒரு சர்வீஸ்க்கு ஒரே இடத்துக்கு இஸ்ரேல் பிரதரோட அவங்க இதுக்கு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ற மாரி சிச்சுவேஷன் அமைஞ்சது. இதெல்லாம் அந்தந்த டைம்ல வந்து நடக்கிற மாரி, அது கரெக்ட்டான டைம்ல அந்தந்த விஷயங்கள் அப்படியே வந்து நடந்தது. ஆ ஸோ அதுதான். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. ம். ரைட். ஸோ என்ன சொல்ல வந்தாங்க? ஸோ ஃபேமிலி ரீகன்சிலியேஷன். ஓகே, ஒப்புரவு, சமாதானம் அது நடந்தது. அம்மாவுக்கு இப்போ உடம்பு முடியாம இருந்தது. அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பயந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப சிவியரா போச்சு. பட் வி பிரேட் அண்ட் வி ரிபியூக்ட் த ஸ்பிரிட் ஆஃப் டெத். மரணத்தின் ஆவி வெட்டினோம். டாக்டர்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ண வேணாம், டெஸ்ட் எதுவும் எடுக்க வேணாம், ஷீ இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பெரிய சீரியஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. And I still believe that she's perfectly all right. She'll be sent home. All right. So இதான் அவங்களோட டெஸ்டிமனி. இதுல என்ன என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிலுவைக்கு வந்துட்டோம்னாலே, ரத்தத்தை பேசினோம்னாலே குடும்பத்துல சமாதானம் உறுதி. ரத்தத்தை பேசினாலே உறுதி. The ரத்தம், the blood of Jesus Christ will silence every voices. எல்லா விதமான சத்தம், உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா விதமான சத்தத்தையும் அது அப்படியே ஆஃப் பண்ணிடும். அதுதான் பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இட்ஸ் அ வெப்பன் அகேன்ஸ்ட் எவ்ரிதிங். காசு இல்லையா, யூஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தத்தினால செய்யற தப்புன்னு அடிச்சு தூக்கிடும். குடும்பத்துல சமாதானம் இல்லை, குழப்பம் இருக்கு, உடனே இயேசுவின் ரத்தத்தை
நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், சமாதானம் அடிச்சு தள்ளிடும். There is nothing that can stand against the blood of Jesus. இயேசுவின் ரத்தமும் அவருடைய சரீரத்துக்கு அவ்வளோ வல்லம் உண்டு. நோய் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை, ஆனா எல்லாமே இல்லைங்க. அதான் சொன்னேனே, காலத்தையே திரும்ப தருகிற ஒரே ஆயுதம் வந்து ரத்தம் தான். எஸ், எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் எழுப்பி கூட்டு வந்துடும், ஆதாம் வரைக்குமே கூட்டு வந்துடும். எனக்கு ஒரு பிட்னஸ் இருக்கு, சொல்லலாமா? ம் ம். எனக்கு இப்ப இந்த கேன்சர்ன்னு சொன்னனால நான் சொல்றேன். இந்த ஒரு வாரத்துல ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. எனக்கு வந்து சிலுவை ரத்தத்த பத்தி பேசுறப்ப, இந்த நமக்கு வந்து வியாதிக்காக இனிமே போய் ஆண்டவர்ட்ட ஒண்ணு கேட்டு நம்ம ஒண்ணு ரிசீவ் பண்ற நிலைமை இல்ல. இந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இட்ஸ் எ டெவில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அது வெளியேறித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம குரூப்புக்கு சொல்றாரு. 2வது விஷயம், எனக்கு ரொம்ப நாளா விஷன்ல வந்து எனக்கு என்னன்னா கேன்சர். ஏன்னா எங்க மாமியார் மாலாம் அதில கஷ்டப்பட்டத நான் பார்த்துருக்கேன். அப்ப அது மேல எனக்கு ஒரு வெறுப்பு, கோவம். அப்ப ஆண்டவர் வந்து சொன்னாரு, "அது வந்து ஒரு சாத்தான். அது ஒரு வியாதின்னு பார்க்கக்கூடாது. அது எல்லா வியாதியுமே அது டெவில் தான். ஸோ அத வந்து நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய ரத்தத்தினால அது வெளியேறும்." அப்படின்ற ஒரு தாட். அப்ப எனக்கு என்னன்னா, ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் போணும். அங்க போய் நான் ஜெபிக்கலாம் கூடாது, ஆண்டவரே! நான் உள்ள போறப்பயே அந்த பிசாசு ஓடணும். எப்படி அன்னைக்கு ஏசப்பாவ பார்த்தோனே அந்த லேகியோன் அந்த பிசாசு புடிச்சவன் அலறுனான், அந்த மாதிரி ஆண்டவரே இந்த டெவில் ஓடணும் அப்படின்ற ஒரு தாட்ல கேன்சர் ஹாஸ்பிட்டல் போணுன்ட்டு நான் 2, 3 இது ட்ரை பண்ணோம். ஆனா, அது பாருங்க பிசாசு எப்படி இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போய் அப்படி ப்ரே பண்ணக்கூடாதுன்னே ஒரு இது மாரி பண்ணியிருக்காங்க. இங்க அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அது மாரி நெறைய விஷயம் நெறைய இடத்துல ட்ரை பண்ணேன். ஆனா அது கிடைக்கல. பட் ஆனா என்னுடைய யாராவது தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா, அங்க போய் அவங்களுக்கு ப்ரே பண்ணிட்டு, அங்க சுத்தி இருக்கவங்க அப்படித்தானே ஒழிய, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறதுக்கு அது பேன் பண்ணி வச்சிருக்கானுங்க இங்க. அப்படி இருக்கப்ப எனக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இந்த தாட் எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது. அந்த கேன்சர் வந்து இட்ஸ் அ டெவில். அது வந்து நம்ம உடம்பு அப்பாவோட சரீரம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கலாம்? அப்படின்ற ஒரு கோவம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அவங்க சொல்றாங்க, அவங்களோட வேலை செய்றவங்க அ அந்த லேடிக்கு வந்து 35 இயர்ஸ். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 39 தான். நாக்குல கேன்சராம். ஸோ அது வந்து 4த் ஸ்டேஜ் போய் கேன்சர் அடையார் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு வந்து டெத்து. ஸோ ட்ரீட்மெண்ட்டும் ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்டின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் வீட்ல வந்து அவங்க சும்மா அப்படியே வச்சிருக்காங்க. அது எப்ப உயிர் போகும் என்ன இந்த சிச்சுவேஷன்ல தான் எனக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க சிஸ்டருக்கு ப்ரே பண்ணுங்க. அவங்க ஹஸ்பண்டுக்குன்னப்ப நானும் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்களும் ஃபோன்லயே தான் அந்த அவங்களுக்கு ஃபோன் பண்றப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க ரிங்டோனே வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சிவன் பாட்டு, ஒரு ஹிந்து சாமியோட பாட்டு வருது. அ சரின்ட்டு நான் பண்ணி அவங்கள்ட்ட நாங்க பேசி, அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரே பண்றப்ப எனக்குள்ள ஒரு கோவம் வந்துச்சு. இது எப்படி இந்த மாதிரியான ஒரு கொடும 2 குழந்தைங்க, அந்த அம்மா அவர வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த நாக்குல கேன்சர்னா ஒரு துளி தண்ணி கூட குடிக்க முடியாதாம். இப்ப வந்து வர வர அது முத்துனனால, அ ஸோ ஒண்ணுமே சாப்பாடு இல்லயாம். அவர் சாப்பிட்டு 2 வருஷம் ஆச்சாமா. ஸோ இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா பால் மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் சுத்தமா நின்னு போச்சு அப்டின்ற ஒரு இதுல இருக்காங்க. அப்ப அது வந்து ஒரு டெவில். அத வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல ஆண்டவரே! எப்படி அந்த மனுஷனுக்கும் நீங்க ரத்தம் குடுத்துருக்கீங்க அப்டின்ற ஒரு இதுல நாங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணோம். என்ன ஆண்டவர் அற்புதமானவர் பாருங்க. அவரு ரெக்கவர் ஆயிட்டு வராரு. ஸோ ஒண்ணுமே இல்ல. அது டெத்துன்ற ஒரு இதுல இருக்கப்ப, அது இப்ப ரெக்கவர் ஆயிடுச்சு. ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. இன்னும் டாக்டர்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்ப இது எதுக்கு ஆண்டவர் இப்ப இந்த பர்னா சிஸ்டர் கேன்சர்ன்றத சொல்லும்பொழுது, எனக்கு அதுதான் தோணுச்சு. முன்னலாம் எனக்கு பயம் வரும். அந்த கேன்சர் எங்க மாமியார கூட்டிட்டு போறப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா கோயம்புத்தூர்ல அந்த உள்ள போறப்ப எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னடா இது அது ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்லயும் அவ்ளோ கொடுமையா அனுபவிக்கிறாங்களே! அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனா இப்ப அந்த பயத்துக்கு பதிலா எனக்கு கோபம் வருது பிசாசு மேல. ஏன்னா, அப்பா வந்து அவ்ளோ பெரிய கிரயத்தக்கூடிய எல்லா கேன்சர் பேஷண்டோட வலியும் அவர் சுமந்து தீர்த்துட்டாருன்றப்ப, எதுக்கு இவங்க அனுபவிக்கணும்? அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அத எதிர்த்து நிற்கும்பொழுது, நிச்சயமா அது போகுது. அது மேற்கொள்ள நம்ம குரூப்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த வல்லமைய குடுத்திருக்கிறார். மரணம் என்ற பிசாச வந்து கால்ல போட்டு மிதிக்கணும். அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் இந்த ஒரு 2 வீக்ஸ்ல ஆண்டவர் எனக்கு படுத்தினார். தேங்க் யூ. சூப்பர். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ இதான் நம்மளுடைய டீச்சிங்ஸ், அந்த சாட்சி. நம்ம போதிக்கிறதுக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி
போய் செய்யறாங்க, அவங்க வாழ்க்கையில இதை செய்யறாங்க. ஸோ செய்யும் பொழுது சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடக்கும். பிகாஸ் அது இயேசுவின் ரத்தம். அதுக்கு முன்னாடி எல்லாமே பணிஞ்சுதான் ஆகும், போய் தான் ஆகும். அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. அண்ட் தட் இஸ் வை ஐ சே, தைரியமா நான் சொல்றேன், இறந்து போனவங்களை கூட்டிட்டே வரலாம். யூ டோன்ட் நீட் டு வரி. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், இட் டசன்ட் மேட்டர். இயேசுவின் ரத்தத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்கு. காலத்தை தாண்டி போய் கூட்டிட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. இன்னும் ஒரு டெஸ்டிமனி சொல்லிக்கிறேன். ஆ. ஆம், இப்போ எங்க அக்கா வீட்ல ஒரே நிமிஷம். ஆ, இப்போ எங்க அக்கா வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாவே ரொம்ப டிமானிக்காலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க போகாத இடமே கிடையாது. நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம். நானுமே ஸ்டார்டிங்ல வந்து எங்க அக்காவுக்கு கூடலாம் போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இந்த சர்வீஸ்க்கு நாங்க நியூ இயர் அன்னைக்கு போனோம்னு சொன்னேன்ல, ஆல்மோஸ்ட் அவங்களோட இந்த கல்யாண லைஃப்லயே வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஆஸ் அ ஃபேமிலி வந்து ஒரு நியூ இயர் சர்வீஸ்க்கு வராங்க. அவங்க வீட்ல டிமானிக்கா நெறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ பட் இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்ப நடந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல தான் இப்போ இவர் இவர்கிட்டயும் சார்ல்ஸ் பிரதர்ட்டயும் சொல்லியிருந்தோம். இவரும் பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாரி நம்ம குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்லயும் அக்கா வந்தாங்க. வந்துட்டு தினம் வேர்ட் ஆஃப் காட கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஃபுல்லா காட்ட சரண்டர் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்லயே வந்து எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே மாற ஆரம்பிச்சு அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அதாவது அவர் கிறிஸ்டியன் தான். கிறிஸ்டியனா இருந்தாலும் அவர் ஜீசஸை வந்து அக்செப்ட் பண்ணல. பிளட் ஆஃப் ஜீசஸ் தான் அக்செப்ட் பண்ணல. பட் ஆனால் வித்தின் 3 மந்த்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகி இன்னைக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலியா வந்து சர்வீஸ் அட்டன் பண்றதுக்கு வந்து காட் கிருபை செஞ்சாரு. ம். அதுல வந்து சார்ல்ஸ் பிரதர் அவரோட கவுன்சிலிங், அவரோட சஜஷன்ஸ், அவரோட ப்ரேயர், அவரோட எஃபர்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமானது. தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டியது. ஸோ யூ பிரிங் உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்துஸோ இல்லை என்னது முஸ்லிம்ஸோ கூட்டிட்டு வாங்க. தட் வி வில் பிளெஸ் them. அவங்கள நம்ம தான் ஆசீர்வதிக்கணும். நம்ம தான் ஆசீர்வதிக்கணும், நம்ம தான் அவங்கள தூக்கி விடணும். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஏன்னா இதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு சார்ல்ஸ் பிரதர். என்னன்னா எங்க அக்கா பர்த்டே அன்னைக்கு வந்து செப்டம்பர் மாசம், கரெக்டா செப்டம்பர் மாசம் வந்து அவங்க அக்கா வந்து நீ வந்து பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணு, பிளஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பண்ணாத விஷயம். இத்தனை வருஷத்துல ஒரு ஹாப்பி பர்த்டே மேபி சொல்லியிருப்பேன், அவ்வளவுதான். பட் ஆனா இந்த என்ன பண்ணேன், நான் பிளஸ் பண்ணி ப்ரேயர் நான் இண்டிவிஜுவலா பண்ணிட்டு அக்காவுக்கு வந்து பிளஸ் பண்ற மாதிரி மெசேஜும் அனுப்பிச்சேன். கரெக்டா அந்த இது நடந்து ஒரு 10 நாள்ல தான் அவங்க போய் ஒரு வீடு வந்து ஆக்சுவலா புக் பண்ணாங்க. நடந்து ஒரு 1 வீக்லயே அவங்க போய் ஒரு வீடு புக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே எங்க அக்காவுக்கே ஷாக். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறதுக்குமே வந்து எல்லாமே வந்து அப்ப வந்து அதுக்கும் அந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கு. எஸ், தேங்க்யூ. சரி, வேற ஏதாவது இருக்குன்னா சொல்லிடுங்க, நான் முடிக்க போறேன். ஓகே, இல்லை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். டோன்ட் ஸ்ட்ரெஸ். என்னன்னா இதுல முக்கியமான என்ன, பிளட் என்ன பண்ணுன்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஃபர்ஸ்ட் மன்னிப்பை கொடுக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் மன்னிப்பு வாங்கினாதான், நம்ம மன்னிப்பு அனுபவிக்க முடிஞ்சாதான் நம்மளால மற்றவங்களை மன்னிக்க முடியும். அப்புறம் மன்னிப்பு வாங்கினதுக்கு அப்புறம் பாருங்க, மன்னிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, யூ வில் ரிலீஸ் லாட் ஆஃப் பீப்புள். நீங்க நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி விட்டு அவங்கள ஆசீர்வாதம் நீங்க பேச பேச அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் எல்லாமே சால்வ். இதுதான் தேவனுடைய அற்புதமான அடையாளமே தான், the blood of Jesus Christ. ஓகே, நீங்க எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியும், ஆனா நீங்க இன்னும் நிறைய பழகணும். நானும் அதிகமா பழகணும், அதிகமா அதை பத்தி யோசிக்கணும். எப்படி காலத்தெல்லாம் திருப்பி கொள்ளலாம். ஏன்னா ரத்தத்தை தியானிக்க தியானிக்க காலத்தை திருப்ப முடியும் நம்மளால. இந்த பூமியை சாபத்துல நம்மளதான் விடுதலை பண்ண இயேசு அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பாடுகளை அதிகமா தியானிக்கணும். பூமியை திருப்பணும். மரம் செடி மிருகங்கள் எல்லாம் எங்க ஊர்ல நாயெல்லாம் கடிச்சிருந்தது பாருங்க. ஸோ அதெல்லாம் வி ஹாவ் டு ரிலீஸ் இட். உங்க ஊர்ல வந்து இப்போ எலெக்ஷன் வருது. ஸோ யூ நீட் டு மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த இதெல்லாம் பண்ணி
நீங்க பேச பேச திங்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஆமா. இங்க வந்து தேவையற்ற கட்சிகள்லாம் வரவே வராது. அவன் சூழ்ச்சியெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்பட்டு போயிடும். நிறைய விஷயம் நடக்குது, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ஏற்கனவே நிறைய விஷயம் நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து இப்போ யூ வில் see a power shift. என் ஆவியானவர் சொன்னாரு, there will be a big power shift in India அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது தீர்க்க தரிசனமாக சொன்னாரு. நான் இங்கே நான் சொல்கிறேன், இது இந்த இடத்துல சொல்லாமான்னு எனக்கு தெரியல, பட் சொல்கிறேன். there will be a power shift. பயங்கரமாக இருக்க போது, பயங்கரமாக சண்டை நடக்கும். ஓகே, பயங்கரமாக சண்டை நடக்கும். நீங்கள் அதை நீங்களாம் விட்னஸ் பண்ணுவீங்க. பட் வி ஹாவ் டு கண்டினியூலி ப்ரே. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் கூட பயங்கர பெரிய ஷிஃப்ட் நடக்கும். அதேமாரி ரிலீஜியஸ் சைட்லேயும் பவர் ஷிஃப்ட் நடக்கும். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லையும் பயங்கர பவர் ஷிஃப்ட் நடக்கும். நான் ரிவர்ஸில் சொல்கிறேன். நான் ஒரு சாட்சி சொல்லிக்கலாமா பிரதர்? சொல்லுங்க. கர்த்தரே நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நான் வந்து நியூ இயர் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:00 4:00 3:30க்கு நான் தூங்கலான்னு போனப்ப ஆண்டவர் எனக்கு வந்து ஒரு சின்ன காணிக்கை அனுப்புக அப்படின்னு சொல்லிட்டு, பேஷாவுக்கு அனுப்பு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் பேசினாரு. அது 1ஆம் தேதி நியூ இயர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது ஆண்டவர் சொல்றதுபடி கீழ்ப்படிந்து நான் அனுப்புனேன். அன்னைக்கு மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அதுக்கப்புறமா அந்த 1ஆம் தேதி எனக்கு எங்க பெரியம்மா எனக்கு ஒரு 500 கொடுத்தாங்க, சாரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 100 ருபீஸ் என் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஜிபே வந்தது, எப்படின்னு தெரில. ஸோ ஆண்டவர் வந்து நான் 50 ருபீஸ் தான், அது கம்மியான இதுதான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். ஆனா ஆண்டவர் எனக்கு அதுக்கு 2 மடங்குக்கு மேலேயே எனக்கு கொடுத்ததுக்கு கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. Yes. Thank you so much. சரி, அது வந்து ரொம்ப முக்கியமான சாட்சி. அதை நான் அடுத்த வாரம் நான் பேசுறேன். எனக்கு டைம் இல்லை. ஏன்னா காணிக்கை வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பேர், ஆனா அது கஷ்டம்தான். என்னடா எவன் போனாலும் காணிக்கை பேசுறீங்க, டேய் காசுன்னு ஏன்டா அலையிறீங்க? இதெல்லாம் இயல்பா நமக்கு மனசுல வரும். வரலன்னா நீங்க தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு நீங்க திருந்திருப்பீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது தப்பு நடந்திருக்கு. ஆனா இயல்பா வரணும். அப்படிதான் பிசாசு நம்மளை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். ஸோ அதுல ஒரு விடுதலை நிச்சயம் நடக்கும். அதெல்லாம் கர்த்தர் செய்வார். இதெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால தான் அது வந்து பாத்தீங்களா, ஆவியானவர் சொல்லும் பொழுது கரெக்டா செஞ்சிடணும். நான் இப்ப அதுதான் நான் சொல்றேன், எவ்வளவு காசு கொடுக்குறோன்றது முக்கியமே கிடையாது. நீங்க 10 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல, அது தப்பே கிடையாது. நான் வந்து அதை வச்சு கோட்டையெல்லாம் கட்ட போறது கிடையாது. ஆனா என்னன்னா, அது வந்து சில காரியங்களுக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ரைட்? நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல 16,000க்கு வந்து 16,000 மேலேயே வந்து நிறைய ஏழைகளுக்கு என்னது பிளாங்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு ஃபோட்டோவுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் வந்தோடனே நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அத்தனை பேருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் என்ன நம்ம குரூப்பு செய்யுது, இது சின்ன குரூப். கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், நம்மளெல்லாம் எவ்வளோ விடுதலை செஞ்சிருக்கிறாருன்னா நான் செய்யணும். அதான் சரி, ஓகே, அதெல்லாம் நான் அடுத்த வாரம் சொல்றேன். பட் இன்னைக்கு நம்ம வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் குடியேற்றப்படுவீர்கள். யூ வில் இன்ஹாபிட். இன்ஹாபிட்டேஷனுக்கு நிறைய இருக்கு, அது அடுத்தடுத்து நான் சொல்லித்தரேன். God bless you. Thank you so much. Thank you Charles. Happy New Year. Hey, Happy New Year பா. நியூ இயர்ல இந்த ப்ரேயர் ஜாயின் பண்ணல சந்தோஷம்.